நம்முடன் திரு சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் IAS ரிட்டையர்ட் டெபுட்டி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நம் நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். போன வாரம் நம்ம இஸ்லாமியரும் ஈசனும் பத்தி பார்த்திருந்தோம். உங்களோட ஆடியன்ஸ் என்கரேஜ்மெண்ட்டும் அந்த எபிசோட் சூப்பரா இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் சார் மது உள்ளே வா முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டினியூ பண்ணாரு. ஸோ இந்த எபிசோட்ல அதை பத்தி நம்ம பார்ப்போம், அந்த ஒரு கண்டினியூஷன். ஸோ ஹாய் சார், வெல்கம். வணக்கம். மகாகற்பகம். ஸோ மது உள்ளே வா என்று சொல்லி ஒரு சஸ்பென்ஸா இல்லையா? அதான் அது மது உள்ளே வா அப்படின்னு ஒரு குரல் குகைக்குள்ளேருந்து வருது. குகைக்கு வெளியே அந்த தூமி அப்படிங்கிற அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. மது உள்ளே வா என்று சொன்னவுடன் இந்த சிவபிரசாத்துக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. மனசு பரபரத்தது. இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கிறது என்று யோசித்தான். அவனுக்கு உள்ள ஒரே கலக்கம். இப்போ ரீசண்டா இந்த வேர்ல்ட் கப் T20 பார்த்துருப்பீங்க. அதுல மேட்ச் வின் பண்ணோன்னு எல்லாரும் அழுதாங்க. வின் பண்ணா யாரும் அழுவாங்களா? விராட் கோலி அழுதாரு, இல்ல ரோஹித் சர்மா அழுதாரு, ஹர்திக் பாண்டியா அழுதாரு. ஏன்? மனசுல பெரிய அழுத்தம் இருக்கும்போது அதை அடக்கி வைத்திருந்த அழுத்தத்தை எடுத்து வைத்து விட்டால் அழுகை வரும். சரியா? இது கிரிக்கெட்ல மட்டும் இல்லை, எல்லா காம்படிஷன்லையும் இருக்குது. ஓடுறவங்க அழுவாங்க, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. டென்னிஸ் கோர்ட்ல அழுவாங்க. சரியா? உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் அழுவார்கள். அதுவும் ஒலிம்பிக்லயும் அழுவாங்க. அதே மாதிரிதான் மது. என்ன ஆச்சு? பெயரே தெரியாத, விலாசமே இல்லாத ஒரு இமாலய யோகியை 7-8 வருஷமா தேடுறான். எங்க பார்ப்போம், எங்க இருக்காரு, என்ன பேரு, ஒன்றும் தெரியாது. திடீர்னு அந்த குகைக்கு உள்ளேந்து, வியாசர் குகைக்கு உள்ளேந்து மது உள்ளே வான்னு சொன்னோடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன, இது கேட்ட குரல் அப்படின்னு போறான். தலையை தூக்கி பார்க்கறான். உயரமான ஒரு உருவம், ஆஜானுபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல சொன்னா விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரு உருவம் சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கால போய் பார்த்தீங்கன்னா மசாய் மாரான்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒத்தம் கூட 7.5 அடி குறைஞ்சிருக்க மாட்டான். எல்லாரும் 7.5 அடி. சரியா? உயரம் கம்பீரமா இருப்பாங்க. லேடிஸும் அப்படிதான், நல்ல உயரம். அது மாதிரி ஒரு நல்ல உயரம் ஆனாலும் பார்த்தோன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, இதுதான் நம்ம வாஞ்சியூர்ல பார்த்த, பலாமரத்தடியில பார்த்த யோகி. அவன் 9 வயசா இருக்கும்போது அவங்க வீட்டுல பின்னாடி பலாமரத்தடியில ஒரு வெள்ளையான உருவம் வருது இல்ல, அதான சொல்லுது, நீ இன்னும் தயாராகுன்னு சொல்லுது. காலடி மஸ்தான் சொல்றார், நீ இன்னும் தயாராகுன்னு சொல்றாரு. கன்னியாகுமரி மாயி அந்த அம்மா சொல்றாங்க, நீ இன்னும் தயாராகுன்னு. இந்த யோகிய பார்க்கறதுக்கு இத்தனை வருஷம் தயாராயிருக்கான் அவன். 11 வருஷமா தேடுறான். மனசுல உறுத்திட்டே இருக்குது. அந்த மனப்பாரம் எடுத்து வைத்தவுடன் அடக்கி இருந்த மனப்பாரம் அழுகை வந்து விட்டது. அப்படியே அவர் காலில் ஊறான். காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சுக்கிறான் அவரை. மது எழுந்துரு அப்படின்னு அவர் மறுபடியும் கூப்பிடுறார். அப்போ அவனுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்துல, பழைய ஜென்மத்துல ஒரு பக்கிரிக்கு அவன் கிட்ட பேச வரான். இவர் நிஷ்டை கலைஞ்சு போச்சு, என்ன சொல்றார், போடா போங்கிறார். அவன் ஆத்துல குளிச்சு செத்து போயிடான். அப்ப அந்த உருவம் என்ன சொல்லிச்சு? நீ மறுபடியும் பிறக்கணும், பழைய மாதிரி ஊர் ஊரா அலையணும், தேடணும்,
அப்போ என்னோட சிஷ்யன் உன்னை வந்து பார்ப்பான், அவன் உன்னை வாழ்க்கையில கரையேற்றுவான், பழைய நிலைக்கு கொண்டு வருவான், தவ நிலைக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தான் நம்மள வாழ்க்கையில கரையேற்றுவாரு, இந்த உருவம்தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் அழுகையோட குகைக்குள்ள போறான். அந்த உருவத்துக்கு பேர் மகேஸ்வர்நாத். அவர் இவனுக்கு வச்ச பேர் மதுன்னு கூப்பிடுறார். முதல்ல மும்தாஸ் அலின்னு பேரு அப்பா அம்மா வச்சது, நடுவுல ஹரித்வார்ல ரிஷிகேஷ்ல பேரிச்சது சிவபிரசாத், இப்ப மூணாவது மது. இந்த மதுங்கிற பேர் தான் இனிமே நிலைக்க போகுது, எம். அவர் எம்னு பேர் வச்சுக்கிறார். அவரு யோக வாழ்க்கை இப்ப ஆரம்பிக்குது. யோக வாழ்க்கைன்னா என்ன? யோகத்துல பல யோகங்கள் இருக்குது. கிரியா யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது மிக முக்கியமானது. அது மாதிரி நிறைய யோகம் இருக்குது, பதஞ்சலி சாஸ்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுல கிரியா யோகம்னா என்னன்னா, முதுகுத்தண்டையும் மூளைத்தண்டையும் இணைக்கிறது, மனசாலேயே யோசிச்சு மோன நிலைக்கு போய் சேர்க்கறது. சேர்த்தா மெய்ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சுட்டு அந்த யோகத்தை செஞ்சு மூச்சை உள்ளடக்கி உடலை உதர்னா வாழ்க்கையில அமரத்துவம் பெறலாம். அதுதான் அதோட பெரிய யோகம். ஸோ இங்க கூட பெங்களூர்ல ஸ்ரீன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கிரியா யோகம் கற்றுக் கொடுக்குறார். அடுத்தது இந்த யோக வாழ்க்கை ஆரம்பிச்சோடனே இந்த மகேஸ்வர்நாத்தை பார்க்கறதுக்கு நாகலோகத்திலேருந்து விஐபிங்க வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் வியப்பான விஷயமாவும் இருக்கும், நம்ப முடியாத விஷயமாவும் இருக்கும். நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை இதெல்லாம் உங்களுக்கு புரியாத விஷயமாவும் இருக்கலாம், நிச்சயமா தெரியாத விஷயம், வியப்பான விஷயமா இருக்கலாம். நீங்க நம்பணும்னு நான் சொல்லலை, தெரிஞ்சுங்க தெரியாத விஷயத்த. நாகலோகத்திலிருந்து சில விஐபிகள் வராங்க மகேஸ்வர்நாத் யோகியை பார்க்கறதுக்கு. என்ன நாகலோகம்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் எல்லாரும் லேடிஸ் எல்லாம் எதுக்கு அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தரம் போய் நாகப்புத்துக்கு பாம்புக்கு ஏன் பால் ஊத்துறாங்க? எதுக்கு? ஊரெல்லாம் எதுக்கு நாகாத்தம்மான் கோயில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நகரம் ஏன் நாகப்பட்டினம்னு இருக்கு. பெண்ணுங்கள்லாம் ஏன் நாகவடம் போட்டுக்கிறாங்க? நடுவில் இங்க நாகூர்னு ஒன்று இருக்கு. ஆம்பளைக்கு பேரு நாகப்பன்னு இருக்கு, பொம்பளைக்கு பேரு நாகம்மைன்னு இருக்கு. ஸோ நாகம் 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 நாகங்கிற ஏன்? அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளே தெரியாம வச்சிட்டு இருக்கிற விஷயம். நாகர்கள் அதி புத்திசாலிகள். முதல் எபிசோட்லயே சொன்ன நாகசாமியார்கள் ரயில்ல ஏறி லக்ஷ்மண் ஜூலாவுக்கு போனார்கள். நாகசாமியார்னு வேற இருக்காங்க. அதனால நாகர்கள் நம்மளை விட ரொம்ப புத்திசாலிகளா இருந்திருக்காங்க. அவங்க இப்ப வேற்று கிரகத்துல இருக்கிறதாக ஒரு எண்ணம். அதை பத்தி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி மறுபடியும் இந்த எபிசோட்லயே சொல்றேன் அதை பத்தி. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கினார். அடுத்தது யோக முறை, ஏன்னா யோகி ஆயிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அடுத்தது என்ன கத்துக்கினாரு? யோகத்துல உடம்பு உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ண முடியும். நம்மளே இப்ப ஓடிட்டு வந்தா உடம்புல வேர்க்குது, உடல் வெப்பம் அப்படியே ஜாஸ்தி ஆகுது. யோக முறையிலையும் வியர்க்கும், உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஈரத்துண்டை மேல போட்டுக்கினா துண்டு காஞ்சி போயிடும். இமயமலையில் எப்படி ஈரம் காயறதுக்கு என்ன வழி? இமயமலையில் இது ஒண்ணுதான் வழி. யோக முறையில தான் துணியெல்லாம் காய வைக்கணும். போய் நதியில குளிச்சுட்டு வந்து யோக முறையில உட்காந்து ஈரத்துண்டை மேல போட்டா யோகம் முடியறதுக்குள்ள துண்டு காஞ்சிரும், வேஷ்டி காஞ்சிரும். இது இன்னொரு யோக முறை. இதையும் அவர் கற்றுக் கொடுத்தாரு.
அதுக்கு அடுத்த விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த யோகிகள்லாம் இமயமலையிலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா இடம் தயாரா இருக்கும். முக்கியமா துமின்னு சொல்றேன். துமின்னா என்ன? துமின்னா இப்ப இங்க மயிலாப்பூர்ல கோவில்ல, சாய்பாபா கோயில்ல போய் பாருங்க, இந்த ஷிர்தியில போய் பாருங்க, அங்க ஒரு இடத்துல எப்பவும் அணையா விளக்கு ஒண்ணு இருக்கும். அந்த விளக்கு அணையக்கூடாது, அந்த விளக்குல ஒளி வந்துன்னு இருக்கும். அதே மாதிரி சில சாமியார்கள் இமயமலையில ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க குகைக்கு வாசல்ல துமி இருக்கும், அக்னி, இந்த சுள்ளி எல்லாம் போட்டு நெருப்பு வச்சிருப்பாங்க. இத பார்த்துதான் மது குகைக்குள்ள போறான். துமி இருக்கே, இது யாரோ யோகியோட இடம் அப்படின்னு. அதனால அதுக்குள்ள அந்த அந்த துமிக்கு அவன் போகும்போது அதுல தெரியுது அவனுக்கு இது ஒரு நாத் என்ற வம்சத்தை சேர்ந்தவங்க. இப்ப சாய்பாபான்னு சொல்றோம், ஆக்சுவலி அவரு சாய்நாத். நாத்துங்கிறவங்க எப்பவுமே தாங்க இருக்கிற இடத்துல துமி வச்சிருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அக்னி தான் ஆதாரம், அக்னி பகவான். மகேஸ்வர்நாத் இன்னொன்னு கத்து கொடுத்தாரு இந்த பையனுக்கு. இப்படி இடமா போகும்போது இவன் வரப்போறான், இவனுக்கு சாப்பாடு வேணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், ஏதாவது துணி கணியை போட்டு பாயை போட்டு படுக்கிறதுக்கு குகைக்குள்ள. அப்ப இது எப்படி தெரியும்? அங்கதான் தொலைபேசி கிடையாது, அலைபேசி கிடையாது, எப்படி தெரிவிக்கிறது? இப்ப நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டெலிபத்தின்னு. டெலிபத்தினா நம்ம ஒருத்தரோட இன்னொருத்தருக்கு பேச முடியும், ஓரளவு புரிய வைக்க முடியும். நிறைய மேஜிக் செய்யறவங்க செய்வாங்க, அதை நிறைய யோகிகள் செய்வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்க நினைக்கிறத உங்க மனசுக்கு மாத்துவாங்க. அதுக்கு பேரு டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் தாட்ஸ். என் மனசுல இருக்கிறத உங்க மனசுல பதிவு வைக்கிறதுக்கு பேரு டிரான்ஸ்லொகேஷன். இப்படி பண்ணிட்டா தொலைபேசியோ அலைபேசியோ வேணாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓரளவு, எல்லாம் பெருசா வாட்ஸ்அப்ல பேசுற மாதிரி பேச முடியாது, ஓரளவு மாத்தி வச்சுக்கலாம் எண்ணங்களை. நான் வந்துனே இருக்கேன், 3 நாள்ல வருவேன் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ல மெசேஜ் போடுற மாதிரி. ஸோ அதை கத்து கொடுத்தாரு. முதல்ல கிரியா யோகம் கத்து கொடுத்தாரு. அப்புறமா இந்த உடம்புல உஷ்டத்தை உண்டாடுறத கத்து கொடுத்தாரு. 3வது இந்த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் தாட்ஸ், அதை கத்து கொடுத்தாரு. அதை விட ஆச்சரியமான விஷயம், யோகிகள் ஒருத்தர் மனசுல இருக்கிறத இன்னொருத்தர் மனசுக்கு எப்படி மாத்துறாங்க. ஏன்னா யோகிகள் ஒரு மலையிலேருந்து ஒரு குகையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். அப்போ அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கணும், படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கணும், அங்கே போகலாமா போகக்கூடாதான்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் எப்படி? உங்கள் தொலைபேசியோ அலைபேசியோ கிடையாது, வாட்ஸ்அப்லலாம் இல்லை, பேச முடியாது. எப்படி பேசிப்பாங்க? எப்படி தெரிவிச்சுப்பாங்க தங்கள் கருத்துக்களை, தங்களுடைய தேவைகளை? அதுக்கு பெயர் தான் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் தாட்ஸ். ஒரு மனசுல இருக்கிறத இன்னொரு மனசுக்கு மாத்துறது. இதையே நம்ம முன்னாடி டெலிபத்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம். டெலிபத்தி ஒரு லெவல்ல, இப்ப டிரான்ஸ்லொகேஷன் இன்னும் ஜாஸ்தி, அடுத்த ஐடியா. இத நிறைய வெளிநாட்டவர்கள் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இமயமலைக்கு வராங்க. நம்ம யோகி அவரோட புத்தகத்துல எழுதியிருக்காரு, நிறைய அமெரிக்கர்களை ஜெர்மானியர்களை இமயமலையில சந்திக்கிறார். அவங்க இந்த யோக முறையை கத்துக்கிட்டு அதை யுத்த காலங்களில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதிராளிகளின் மனதை மாற்றுவதற்கு அதை யூஸ் பண்றாங்க. இங்க சண்டை போட வராத, இங்க வந்தா தோத்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் தங்க மனசுல இன்னொரு மனசுக்கு மாற்ற முயற்சிக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. ஆல்வின் டாஃப்லங்கிற
ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அது எதிர்கால யுத்தங்களை பற்றி எழுதியிருக்காரு, ஃபியூச்சர் வார்ஸ். படிக்க அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. இதையே தவிர இன்னொன்று கற்றுக் கொடுத்தார் மகேஸ்வர் யோகி நம்ம மதுவுக்கு. அது என்ன? அதுக்கு பேரு லெவிட்டேஷன். லெவிட்டேஷன்ங்கிற முறை எப்படின்னா, அதை பற்றி விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. சென்னை ஐஐடிலையும் நடக்குது. அவங்க ஓரளவு வெற்றியும் பெற்றுட்டாங்க. இனிமே எதிர்காலத்தில் ரயில் வண்டிகள், மோட்டார் வாகனங்கள் தரையை தொடாமலே செல்லும். லோ லெவல் ஆஃப் ஃப்ளையிங்லேயே போகும். அதுக்கு எதுக்குன்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது, அப்போ ஃபாஸ்ட்டாக போக முடியும். இதை வச்சுட்டு சென்னை ஐஐடியில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காங்க. நம்ம இதை பற்றி பாரம்பரியத்திலேயோ பண்டைய காலத்துக்கோ போனோம்னா, அனுமான் எப்படி பறந்திருப்பாரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு? அதுவும் ஒரு லெவிட்டேஷன் முறை தானா? இல்லை, இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரெழுந்து எப்படி வானுலகத்துக்கு போனாரு? அதுவும் லெவிட்டேஷன் முறை தானா அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ இந்த லெவிட்டேஷன் முறையில் தான் யோகிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியாது. இமயமலையில் பனி சறுக்கும், காலில் பனிப்புண் வரும், மேடு பள்ளங்கள். நம்மளை போல சென்னை பெங்களூர் ஹைவே மாதிரிலாம் இருக்காது ரோடு. அங்கே அதில் ரோடே கிடையாது. பரங்கி விலையோட மோசமாக இருக்கும். அதில் நடந்து போனோம்னா பறக்கிறது தான் ஒரு வழி. அதுவும் கைலாசத்துக்கு போனோம்னா இது மாதிரி மலை மேலே நடந்து அது ஒன்று தான் வழி, நடந்து போனோம்னா. ஸோ அதையும் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறமா ஒரு நாள் மகேஸ்வர் யோகி, இந்த அவர் யோகி ஆகிட்டே இருக்காரு. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யோகின்னு? நம்ம ஊரில் 2 விதமான யோகிகள் இருக்காங்க. விவேகானந்தர், அவர் ராஜயோகி. அவருக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் காலத்திலேயே சிவானந்தர். அதுக்கப்புறமா வந்தவர், அவர் கூட காலத்தில் வந்தவர் ராமானந்தர். அதுக்கப்புறமா வந்தவர் சின்மயானந்தர். இப்படி பல யோகிகள். இதுக்கு முன்னாடி, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி லஹிரின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் தான் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த யோகி. சரியா? ஒருத்தர் அமெரிக்காவில் போய் ரொம்ப உலகம் ஃபுல்லாக புகழ் பெற்றார். யோகானந்தான் பேரு. அவர் தான் முதல்ல யோகிகள் வாழ்க்கையை பற்றி புஸ்தகமே எழுதி அது பல பதிப்புகள் கண்டுவிட்டது. ரைட்? த லைஃப் ஸ்டோரி ஆஃப் எ யோகி. சரியா? அவர் அமெரிக்காலேயே வாழ்ந்தவர். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச மகேஷ் யோகி இருக்காரு தற்காலத்தில், அவர் அங்கே இருந்தார். சரியா? இவங்கெல்லாம் யோகிகள். தமிழ்நாட்டை எடுத்துட்டா அகத்தியர், போகர், சரியா, அது மாதிரி சித்தர்கள் இருக்காங்க. 62 சித்தர்களும் இருக்காங்க. அதில் 40 பேர் மேலே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களும் அதே மாதிரி அமரத்துவம் அடையிறதுக்கு என்ன வழி? ஆனால் முக்கியமாக இவங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, சித்தர்கள் மருத்துவத்திலையும் தந்திரத்திலையும் ஓரளவு மனசை வச்சுட்டாங்க. வெறும் வேதம் படிக்கிறது, யோகம் படிக்கிறது அது மட்டும் இல்லை. உடல் வலிமையை ஜாஸ்தி ஆக்கிக்கிறது, மூச்சு அடக்கிறது, மனசை வளர்க்கறது மட்டும் இல்லை. இவங்களுக்கு மருந்தும் முக்கியம், தந்திரமும் முக்கியம். ஸோ இந்த முறையில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு வம்சாவளியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதில் தான் சொல்றாரு நாத் வம்சம். சாய்பாபா நாத் வம்சம். சாய்பாபாவும் ஒரு யோகி தான். அவர் நாத்னா என்ன முக்கியமான விஷயம்னா, குகைக்கு வெளியில அவங்க இருக்கிற இடத்துல ஒரு துமி வச்சிருப்பாங்க. துமின்னா ஒரு அணையா விளக்கு. அக்னி தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க இருக்கிற இடத்துல அக்னி அணையக்கூடாது. சரியா? இப்ப மயிலாப்பூர் கோயில்ல துமி இருக்கு, ஷிர்டி கோயில்ல துமி இருக்கு. சரியா? இதுதான் அவங்களோட முக்கியமான விஷயம். மகேஸ்வர் நாத் மதுவை நாத் வம்சம்
அதில் சேர்த்து விட்டார். ஸோ இது வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மது பிற்காலத்தில் இங்கே இருந்த ஒரு நம்ம மாடர்ன் ஆத்திச்சூடி பேசுகிறோம், ஒரு மாடர்னான ஒரு யோகி இருந்தார். அவர் பேர் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவர் வந்து கலாக்ஷேத்ராவில் இருப்பார். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் வணங்கக்கூடிய யோகி, நம்ம வணங்கிட்டு இருக்கிற யோகி அவர் பரமாச்சாரியர், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அதை விட நம்மளுக்கு உலகமெல்லாம் புகழ் பெற்று தந்தவர் ரமணர். இவர்களெல்லாம் யோகிகள். இவர்களெல்லாம் அவர் போய் பார்க்கிறார், இவர்கள் இருந்த இடத்த போய் தரிசிக்கிறார். அப்புறம் பாண்டிச்சேரியில் விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஒரு யோகி தான். ஸோ யோகிகளில் பல பேரை போய் பார்த்து அவர் வாழ்க்கையை யோக முறையில் கொண்டு வரார். யோகத்தில் யோகி ஆயிட்டே வரார் கொஞ்சம் கொஞ்சமாக. இதையும் தவிர மிக வியப்பான விஷயம், மகேஸ்வர்நாத் உடைய உதவியுடன் மது ஒரு முறை கடவுள் சபையை காண முடிந்தது. கடவுள் சபைனா கடவுளை யாரெல்லாம் அந்த சபையில் இருக்காங்கன்னு பார்த்தா, இயேசுநாதர் இருக்காரு, முகமது நபி இருக்காரு, குருநானக் இருக்காரு, சமண மதத்தை சேர்ந்த மகாவீரர் இருக்காரு, இப்படி எல்லாரும் இருக்காங்க. அங்க சாய்பாபா இருக்காரு. இவங்க எல்லாம் அந்த யோகிகள்லாம் அந்த சபையில, தேவ சபையில இருக்காங்க. அதுல இருந்து என்ன புரிய வைக்கிறார்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது இயேசுநாதரா இருக்கட்டும், முகமது நபியா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், எல்லாரும் போறது அமரத்துவம் அடையிறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் தான். அப்படி ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படின்னு சேவை வைக்கிறார். மது இவ்வளவு நாள் 6 மாசம் அப்படி இந்த வியாச குகையில் மகேஸ்வரன் ஒருத்தோடு இருந்து ஒரு ஓரளவு தேர்ந்த யோகி ஆயிட்டார். இவர் அடுத்த இங்கேருந்து போறது வந்து இன்னும் கைலாயத்துக்கு போலையே. நான் முதல்ல என்ன சொன்னேன், ஈசனை தரிசித்து இஸ்லாமியர்னு சொன்னேன். அவர் இப்போ மகேஸ்வர்நாத் வரைக்கும் தான் வந்திருக்காரு, வியாசர் குகை வரைக்கும் தான் வந்திருக்காரு. வியாசர் குகைக்கு மேலே இருக்கிறது தோளிங்கர் மட். தோளிங்கர் மடம்ன்றது புத்த பிட்சுகள் நடத்துகிறாங்க. இந்த புத்த பிட்சுகள் அவங்க ஒரு 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 சாரார், புத்தத்துலேயே 2-3 விதமான இடம் இருக்குது. தலாய் லாமாவை பின்பற்றவங்க இருக்காங்க, மற்ற பின்பற்றவங்க இருக்காங்க. இந்த தோளிங்கர் மடத்தில் போய் அந்த புத்த பிட்சையும் வணங்குறார். அவரும் புத்த மதத்தில் ஒரு யோகி. ஸோ அங்கே வணங்க கேட்குறார், நான் கைலாயத்துக்கு போயின்னு இருக்கேன், என்னென்ன இங்கே இருக்கு முக்கியமான விஷயம், அரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த புத்த தலைவர் சொல்கிறாரு, மேலே நீங்கள் போனீங்கன்னா மானான்னு ஒரு கிராமம் இருக்குது. மானா கிராமம்தான் இந்தியாவின் எல்லை. அதுக்கப்புறம் அது திபெத். மானாவில் வந்து நீங்கள் ஏட்டிங்கிற ராட்சத மிருகமா மனிதனா அது அங்கே காணக்கூடும், எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனால் ஏடியை பற்றி YETI உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி நடக்குது. அதையும் தாண்டி மானாவையும் தாண்டி போனால் வேற்று கிரக மக்களைப் போல குள்ளமான மக்கள் இருப்பார்கள். இதை பற்றி ஒரு வாரத்துக்கு உள்ள 7ஆம் தேதி ஹிந்துவில் படித்து பாருங்க. 1,60,60,000 பேர் திபேத்தியர்கள், இந்த மாதிரி ஒரிஜினல் திபேத்தியர்கள் அந்த திபேத்தியன் பிளாட்டால வாழ்ந்திருக்காங்கன்னு இப்போ சரித்திரம் சொல்லுது. அதில் சில பேர் இருக்கலாம். கனடாவில் இந்த பறக்கும் திட்டம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. ஒரு கப்பல் காரில் போகும்போது விஞ்ஞானத்தில் என்ன பேருன்னா, அந்த பறக்கும் தட்டும் வழியாக தான் வேற்று கிரக மக்கள் இங்கே வராங்கன்னு. கிட்டத்தட்ட இன்னும் 8-9 கிரகங்களில் நம்மளை போல மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. நம்ம சாஸ்திரம் அவங்க திபேத்தியர் காலத்தில் அங்கேயே 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த புத்த பிட்சு சொல்றார். அதையும் பார்த்துட்டு அதையும் தாண்டி போனேன்னா கைலாசத்துக்கு போகலாம். மானா கிராமத்தை தாண்டணும், தாண்டி திபெத்துக்குள்ள போய் கைலாசம் போகணும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்,
நாத்துன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? நாத்து தான், நாத்து தான். ஸோ அங்க போக எல்லாம் நாத் வம்சம் தான் இல்லையா? இப்போ கைலாசத்துக்கு எப்படி போறாரு மது? காவி உடையில கமண்டலத்தை தூக்கிட்டு நடந்து போறாரு மானா கிராமத்தின் தள்ளி. கடைசியில கேதார்நாத்துக்கு போய் கைலாசத்துக்கு போய் இறைவனை வழிபடுறார். இதுதான் நான் சொல்ல வந்த கதை. இதுக்கு பேரு ஈசனை கண்ட இஸ்லாமியர். நீங்க கேட்கலாம், இவ்வளவு கதை சொல்றியப்பா, இது இஸ்லாமியர் யாருன்னு. இவரு நம்மடியே இன்னும் இருக்கார். இவரோட குரு மகேஸ்வர்நாத் என்ன சொன்னார்னா, நீ மக்களோட மக்களா வாழி, யோகின்னு தனியா போயிடாத, அதனால நீ கல்யாணம் பண்ணிட்டு மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்யு உபதேசம் கொடுத்துருக்காரு. இவர் அனந்தபூர்ல ஒரு இந்து பெண்ணை மணந்து கொண்டு அங்க ஆசிரமம் நடத்துறாரு. நான் முதல்லயே சொன்னேன், இவர் கலாக்ஷேத்ரால வேலை பார்த்துருக்காரு. கலாக்ஷேத்ரா மேலாப்பூர் கலாக்ஷேத்திரத்தில் வேலை பார்த்ததுனால அவர் அங்கே ஒரு பள்ளி நடத்துகிறார். அதே மாதிரி இவர் இன்னொரு பள்ளியிலையும் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு பேர் ரிஷி வேலின்னு பேர். அது ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பித்து வச்சது. இவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட தொடர்பில் இருந்ததுனால ரிஷி வேலியிலையும் வேலை பார்க்குறாரு. அடுத்ததா இவர் ஒரு சமீபத்தில் அமித்ஷா கைகளால் தொடங்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரி நடத்துகிறார், மருத்துவமனை. இதையும் தள்ளி இவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, சென்னையில் முரளிதர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சுவாமிகளுக்கு எப்பவும் பஜனை தான் பிடிக்கும். ஏன்னா பல பேர் பஜனையினால பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தத்துவ விசாரம் உபநிடதங்கள்லாம் பெருசு, சாதாரண ஆளுங்களுக்கு அதான் முடியாது. அதனால்தான் கபீர் போன்றவர்கள், இப்ப பாருங்க, இந்த போலே பாபான்னு ஒரு நியூஸ் வருது உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸ்ல 129 பேர். அவர் என்ன, அவரோட தத்துவம் என்ன? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் பஜனை தான். பஜனையில தான் நம்ம இந்து மதம் தப்பிச்சுது. ஏன்னா உபநிடதம் ஒரு 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 பர்சன்ட்டுக்கு தான் தெரியும். 99% பஜனை தான், நாமாவளின்னு பேரு. அதே மாதிரி இதுக்கு இந்த நாமாவளி பஜனைக்கு நம்ம மது ஒரு சத் சங்கம் நடத்துறார் அனந்தபூர்ல. இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் இருக்கு. இவருக்கு என்ன ஆச்சு? இவர் திருவனந்தபுரத்துல, பெங்களூர்ல, சென்னை வானொலியில எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. இவருக்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய நபர் இவர். அது மட்டும் டிவியில பேட்டி கொடுக்கறது ஒரு விஷயம், அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மேல இவருக்கு இந்திய அரசாங்கம் 2020 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. ஒரு பழைய பேப்பர் வியாபாரியோட மகன் பத்மபூஷன் பெற்றிருக்கிறார் என்பது பெரிய செய்தி அல்லவா? என்னுடைய விருப்பம் என்னன்னா, இந்த ஹெலோ சிட்டி நடத்துறாரு லோகநாதன், அவரும் ஒரு பழைய பேப்பர் வியாபாரியோட மகன் தான். அவர் இன்னைக்கு ரோட்டரி கிளப்ல பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கா ஒரு நாள் பத்மஸ்ரீ கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என்னுடைய ஆசைகள். இதோட உங்களுக்கு ஆச்சரியத்தை நிற்க வைக்கல. இந்த மதுவோட சிஸ்டர் சகோதரி கர்நாடக அரசாங்கத்துல ஒரு IAS அதிகாரி, இப்பதான் ஓய்வு பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு பழைய பேப்பர் வியாபாரியோட மகள் IAS அதிகாரி, மகன் பத்மஸ்ரீ என்றால் வியப்பாக இல்லையா நேயர்களே? வணக்கம். பல அரிய தகவல்களை தந்ததற்கு அலுசிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி.